சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டி பூசித்து அனுப்பப்படும் இப்பலன்களை பெற்று பயனடைய வாழ்த்துக்கள். இன்றைய பஞ்சாங்க நாமயோகம் மற்றும் கரணம் ராசி பலன்கள். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 7ஆம் நாள் 23/12/2023 சனிக்கிழமை. ஏகாதசி திதி காலை 8 மணி வரை, பின் துவாதசி திதி. பரணி நட்சத்திரம் 10:10 இரவு வரை, பின் கார்த்திகை நட்சத்திரம். சிவம் நாமயோகம் 11:07 நாளிகை வரை, பின் சித்தம் நாமயோகம். பத்திரை கரணம் 4:59 நாளிகை வரை, பின் பவம் மற்றும் பாலவம் கரணம். சித்த யோகம் 40:24 நாளிகை வரை, பின் அமிர்த யோகம். சர்வ ஏகாதசி. சூலம் கிழக்கு தென்கிழக்கு 9 நாளிகை. பரிகாரம் தயிர். ராகு காலம் 9:29 முதல் 10:55 வரை. யமகண்டம் 1:46 முதல் 3:12 வரை. சுபகோரை நல்ல நேரங்கள் காலை 7:42 முதல் 8:12 வரை. முற்பகல் 11:12 முதல் 1:42 வரை. பிற்பகல் 5:42 முதல் 8:12 வரை. இரவு 9:42 முதல் 10:42 வரை. இன்று சுமாரான நாள். மேசத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, உங்களது உத்தியோக முயற்சிகளில் அன்றாட நடைமுறை பயன்பாடுகள் சிறப்பான பலனை ஏற்படுத்தும். தொழில்துறையினில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். இன்று விரய செலவுகள் அதிகமாக இருப்பதால் வீடு வாகனம் சொத்து வழியில் முதலீடுகள் செய்யலாம். அசுவினி நட்சத்திர பலன்கள். வாழ்க்கை துணை வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். சொத்து வழி பிரச்சனைகள் சரியாகி வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். பரணி நட்சத்திர பலன்கள். உங்களது புத்திரர்களின் வெளியூர் வெளிநாட்டு முயற்சிகளில் நன்மையான பலன்கள் ஏற்படும். அயன சயன சுகபோக விஷயங்களுக்கு செய்யக்கூடிய மருத்துவ முறைகள் பயனளிக்கும். கார்த்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பூர்வீக சொத்து வழி பிரச்சனைகள் சரியாகும். மேசராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரக ஓரை சனி பகவான். அதிர்ஷ்ட எண்கள் 8, 71, 44. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு ஆஞ்சநேயர். ரிஷபத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, உங்களது பூர்வீக புத்திரர் வழி பிரச்சனைகள் சரியாகும். தொழில்துறையில் இருந்த தடை தாமதங்கள் விலகி உங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும். கார்த்திகை 2, 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். பூர்வீக சொத்து வழி பிரச்சனைகள் சரியாகும். புதிய தொழில் முயற்சிகள் பயனளிக்கும். ரோகிணி நட்சத்திர பலன்கள். உங்களுக்கு உத்தியோக வழியில் வரவேண்டிய வருவாய் கிட்டும். தொழில்துறையில் அபரிமிதமான பலன்கள் உண்டாகும். இருப்பினும் விரய செலவுகள் இருப்பதால் வீடு வாகனம் சொத்து வழியில் முதலீடு செய்வது பயனளிக்கும். மிருகசீரிஷம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வாகன வழியில் தடைபட்டிருந்த வருவாய் வந்து சேரும். பூர்வீகம் புத்திரர் வழியில் கிடைக்க வேண்டிய தன வருவாய் கிட்டும். ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கிரக ஓரைகள் குரு ஓரை. அதிர்ஷ்ட எண்கள் 4, 71, 44. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. மிதுனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 4ஆம் பாவகத்தில் கேது பகவானும், 9ஆம் பாவகத்தில் சனி பகவானும், 10ஆம் பாவகத்தில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்யும் நிலை சற்று சாதகம் குறைவாக இருப்பினும், 6ஆம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் புதன் வக்ரம் பெற்று சேர்க்கை பெற்ற நிலை உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் ஏற்படுத்தி உங்களது பிரச்சனைகள் எல்லாத்திலும் இருந்து விடுதலை கிடைக்கும். மிருகசீரிஷம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். வாகனம் சொத்து வழி பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு வரவேண்டிய தன வருவாய் கிட்டும்.
பூர்வீகத்தில் உள்ள சிக்கல் விலகி பூர்வீக சொத்து வழி வருவாய் உண்டாகும். புத்திரர்களின் வருவாய் உங்களுக்கு கிட்டும். திருவாதிரை நட்சத்திர பலன்கள். இன்று சாதகம் சற்று குறைவாக இருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களுக்கு எதிர்பார்த்த தன லாபம் கிட்டும். உத்தியோக வழிகளில் எதிர்பார்த்த தனவரவுகள் கிட்டும். தொழில்துறையினில் எதிர்பார்த்த பொருளாதார நிலைகள் மேம்படும். இருப்பினும் 12ஆம் பாவகத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் உங்களுக்கு விரயஸ்தாய் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருப்பதனால் வீடு வாகனம் சொத்து வழியில் முதலீடுகள் செய்வது பயனளிக்கும். கடகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை. தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த போட்டிகள் விலகி நன்மையான பலன்கள் உண்டாகும். தந்தையார் வழியில் இருந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் விலகி நன்மையான பலன்கள் ஏற்படும். பூர்வீகம் புத்திரர் வழி பிரச்சனைகள் சரியாகும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உத்தியோக வழிகளில் நன்மையான பலன்கள் ஏற்படும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான பலன்கள் உண்டாகும். விரய செலவுகள் இருப்பதால் வீடு வாகனம் சொத்து வழியில் முதலீடுகள் செய்வது பயனளிக்கும். பூசம் நட்சத்திர பலன்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். குடும்பத்தில் வாக்குவாதங்களை குறைப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். ஆயில்யம் நட்சத்திர பலன்கள். உங்களது வாகனம் இயந்திர வழியில் வரவேண்டிய வருமானம் கிட்டும். பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகி தன வருவாய் கிட்டும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சிம்மத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, வாக்குவாதங்களை குறைப்பது நல்லது. பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வாழ்க்கை துணை வழியில் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மகம் நட்சத்திர பலன்கள். உத்தியோக விஷயங்களில் நன்மையான பலன்கள் ஏற்படும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள பிரச்சனைகள் சரியாகும். பூரம் நட்சத்திர பலன்கள். உங்களது புத்திரர்களின் உத்தியோக முயற்சிகள் பயனளிக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்களில் நன்மையான பலன்கள் உண்டாகும். அயன சயன சுகபோக விஷயங்களுக்காக எடுக்கும் மருந்து மாத்திரைகள் பயனளிக்கும். உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பூர்வீகம் புத்திரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களது புதிய தொழில் முயற்சிகள் பயனளிக்கும். கன்னியை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தம்பதியர்கள் கருத்து வேறுபாடுகளை விலக்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக முயற்சிகளில் நன்மையான பலன்கள் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். சொத்து வழி பிரச்சனைகள் சரியாகும். உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களது உத்தியோகம் தொழில் சம்பந்தப்பட்ட திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வரும். அஸ்தம் நட்சத்திர பலன்கள். பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களுக்கு எதிர்பார்த்த தன வருவாய்கள் வந்து சேரும். தொழில்துறையில் அபரிமிதமான பலன்கள் கிட்டும். விரய செலவுகள் இருப்பதனால் வீடு வாகனம் சொத்து வழியில் முதலீடுகள் செய்வது பயனளிக்கும். சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். வாகனம் இயந்திர வழி வருவாய் கிட்டும். பூர்வீகம் புத்திரர்களால் தன லாபம் உண்டாகும்.
உங்கள் உத்தியோக முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு கிட்டும். துலாமை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் உத்தியோக விஷயங்களில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். பூர்வீகம் புத்திரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு வரவேண்டிய தன லாபம் கிட்டும். ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களது பிரச்சனைகள் விலகும். சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். வாகனம் இயந்திர வழி பிரச்சனைகள் சரியாகும். குலதெய்வ அருள் முன்னோர்கள் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். தெய்வ அருள் கிட்டும். சுவாதி நட்சத்திர பலன்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் கிட்டும். பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். உங்களது கடின உழைப்பினால் உங்களது உத்தியோக நிலையில் மேன்மையான நிலையை அடைவீர்கள். திடீர் பயணங்கள் ஏற்படும். ஆன்மீக வழிகளில் செலவுகள் செய்வீர்கள். விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்கள் தொழில்துறையில் அபரிமிதமான முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோக நிலைகளில் உயர்வு உண்டாகும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். ஆன்மீக வழியில் இருப்போர் ஆதாயமான பலன்களை அடைவார்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். விருச்சகத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு 5ஆம் பாவகத்தில் ராகுவும் 4ஆம் பாவகத்தில் சனியும் 11ஆம் பாவகத்தில் கேதுவும் இருந்து உங்களுக்கு இன்று நாமயோகம் மற்றும் கரண அதிபதிகள் பலன் கொடுக்கிறார்கள். 11ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு நன்மையான பலன்களை வாரி வழங்குவார். பூர்வீக புத்திரர் வழி பிரச்சனைகளில் உங்களுக்கு ஒரு நன்மையான பலன்கள் கிட்டும். வாகன யோகம் கிட்டும். விசாகம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அனுசம் நட்சத்திர பலன்கள். தொழில்துறையில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். சீருடை பணியாளர்கள் அனுகூலமான பலன்களை அடைவார்கள். குடும்பம் வாக்கு தனம் விஷயங்களில் கவனம் தேவை. போக்குவரத்து விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். கேட்டை நட்சத்திர பலன்கள். உங்களது சொத்து வழி பிரச்சனைகள் சரியாகும். வாகனம் இயந்திர வழியில் நன்மையான பலன்கள் ஏற்படும். பூர்வீக வழி வருவாய் கிட்டும். தெய்வ அருள் கிட்டும். முன்னோர்கள் குலதெய்வ வழிபாடுகளினால் ஆதாய பலனை அடைவீர்கள். தனசுவை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு இன்று 3ஆம் பாவகத்தில் சனி, 4ஆம் பாவகத்தில் ராகு, 10ஆம் பாவகத்தில் கேது, 12ஆம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கும் நிலை. 3இல் இருக்கும் சனி உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்துவார். 4இல் இருக்கும் ராகு தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது தொழில் முயற்சிகள் இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மையான பலன்கள் ஏற்படும். சகோதரர் வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். மூலம் நட்சத்திர பலன்கள். தொழில்துறையினர் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன ஆதாயம் கிட்டும். உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான பலன்கள் ஏற்படும். வியாபாரத்தில் எதிர்பாராத தன லாபத்தை அடைவீர்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். மகரத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் பாவகத்தில் சனி, 3ஆம் பாவகத்தில் ராகு மற்றும் 9ஆம் பாவகத்தில் கேது இருக்கும் நிலை.
குடும்பம், வாக்கு, தனம் சம்பந்தப்பட்ட 2ஆம் இடங்களில் கவனம் தேவை. உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் பயனளிக்கும். ஆன்மீக தெய்வ வழிகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களது குடும்ப பிரச்சனைகள் சரியாகும். உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு, வாகனம், சொத்து வழியில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். உங்களது உத்தியோக, தொழில் முயற்சிகள் நற்பலனை ஏற்படுத்தும். திருவோணம் நட்சத்திர பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில்துறையினர் அபரிமிதமான ஆதாயத்தை அடைவார்கள். உத்தியோக நிலைகளில் சிறப்பான பலன்கள் இருக்கும். விரய செலவுகள் இருப்பதால் வீடு, வாகனம், சொத்து வழியில் முதலீடுகள் செய்வது நன்மை பயக்கும். அவிட்டம் நட்சத்திர பலன்கள். வீடு, வாகனம், சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் ஏற்படும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குலதெய்வ, முன்னோர் வழிபாடுகள் செய்வதன் மூலம் உங்களுடைய முன்னேற்றமான பலன்களை அடையலாம். கும்பத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, உங்களது கடின உழைப்பினால் முன்னேற்றத்தை அடைவீர்கள். குடும்பத்தில் கவனம் தேவை. பண விஷயங்களில் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் வாக்குவாதங்களை குறைப்பதன் மூலம் நன்மையான பலன்களை அடையலாம். அவிட்டம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது போக்குவரத்து விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது பூர்வீகம், புத்திரர் வழியில் எதிர்பார்த்த தன வருவாய்கள் கிட்டும். சதயம் நட்சத்திர பலன்கள். இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். கிரக நிலைகளில் சஞ்சாரம் சற்று மந்தமாக இருப்பதனால் உங்களது முயற்சிகள் மிகவும் கவனம் தேவை. பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு, வாகனம், சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். உத்தியோகம் விஷயங்களில் எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தொழில்துறையினர் அபரிமிதமான பலன்களை அடைவார்கள். விரய செலவுகள் இருப்பதனால் வீடு, வாகனம், சொத்து வழியில் முதலீடுகள் செய்யலாம். மீனத்தை ராசி மற்றும் லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, உங்களது ராசியில் ராகு பகவானும் 7ஆம் பாகவத்தில் கேதுவும் 12இல் சனியும் சஞ்சாரம் செய்யும் நிலை. சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். எந்த ஒரு முயற்சியும் யோசித்து திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி வாய்ப்புகளை பெறலாம். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கிய நிலையில் கவனம் தேவை. திடீர் பயணங்கள், அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோக நிலைகளில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். தொழில்துறையினர் அபரிமிதமான பலன்களை அடைவார்கள். விரய செலவுகள் இருப்பதால் வீடு, வாகனம், சொத்து வழியில் முதலீடுகள் செய்யலாம். உத்திரட்டாதி நட்சத்திர பலன்கள். திடீர் பயணங்கள், அலைச்சல் ஏற்படும். வெளியூர், வெளிநாட்டு பயணங்களில் நன்மையான பலன்கள் உண்டாகும். குடும்பம், தனம், வாக்கு விஷயங்களில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில்துறையில் புதிய முயற்சிகள் செய்யலாம். தொழில்துறையினில் முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திர பலன்கள். வாகனம், இயந்திர வழியில் வரவேண்டிய வருவாய் கிட்டும். பூர்வீகம், புத்திரர் வழிகளில் எதிர்பார்த்த தனலாபம் உண்டாகும். கேது நன்மையான பலன்களை தரக்கூடிய வாய்ப்பில் இருப்பதால் தெய்வ அருள் கிட்டும். தெய்வ காரியத்தினால் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.